ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு நல்ல மழையோட தொடக்கத்தோடு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ இந்த சில் கிளைமேட் ஆனாலே நமக்கு வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ண ரெசிபி தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு தம்பி எக்கு கேட்டார் அப்படிங்கிறதுக்காக எக்கில் வந்துட்டு லைட்டாக உப்பு, தென் வந்து கொஞ்சம் பெப்பர் பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இந்த தாளிப்பு கரண்டி இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு பணியாரம் ஷேப்பில் வந்துட்டு இந்த முட்டையை அப்படியே ஊற்றி திருப்பி போட்டு இந்த ரெசிபி வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது அதனால் நாங்கள் அதை ஃபஸ்ட்டு அவருக்கு ரெடி பண்ணி தந்துட்டு எங்களுக்கு சமோசா ரெசிபி வந்துட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. தம்பிக்கு வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு சமோசா ரெசிபிக்கு 1/2 kg மைதாவில் தென் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில், தென் அதை வந்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். தென் வந்து அதை 1/2 hour ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அதில் ஆயில் வந்து கோட் பண்ணிவிட்டு ஊற வச்சோம் அப்படின்னா அந்த மாவு வந்து காயாமல் இருக்குங்க. ½ hour நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தளவு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ரவுண்ட் பால்ஸாக வந்து தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா மெலிசாக எவ்வளோ திரட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக திரட்டி எடுத்துக்கணும். ஸோ எவ்வளோ மெலிசாக திரட்ட முடியுமோ அந்தளவு மெலிசாக திரட்டிக்கணும். அடியில் கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கை வந்து லைட்டாக மேலே ட்ரேஸ் அடிக்கிற மாதிரி தெரியணும். அந்தளவு வந்துட்டு திரட்டி எடுத்துக்கணும். ஸோ இப்படி வந்துட்டு நம்ம கல்லில் போட்டு எடுக்கும்போது நல்லா கண்ணாடி மாதிரி அந்த கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிறது நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து 2 செகண்ட், இன்னொரு சைடு வந்துட்டு 2 செகண்ட் வந்துட்டு போட்டு எடுத்து எல்லா ஷீட்ஸையும் இந்த மாதிரி போட்டு எடுத்து ஆஃபாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சமோசா ஷீட்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுங்க. இப்படி ஹாஃபாக கட் பண்ணும்போது சைடில் இருக்கிற இதையும் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அது வந்துட்டு வேஸ்ட்டாக போகாது. லாஸ்ட்டாக ஆயிலில் வந்துட்டு ஆட் பண்ணி அதையும் பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சீட்ஸை வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாய், தென் வந்து கொஞ்சம் ஒரு 2 ஆனியன் வந்து நான் கட் பண்ணி இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக சால்ட்டு, தென் கொஞ்சம் மிளகாய்த்தூள், நம்ம காரத்துக்கு ஏற்ப வந்துட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம எவ்வளோ வேணுமோ அந்தளவு வந்து நம்ம க்ரீன் சில்லி வந்துட்டு பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். தென் 2 வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் வாலாகவும் நான் அரிஞ்சு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் ரெண்டுமே ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வந்து நான் டர்மரிக் பவுடரும் மல்லித்தூளும் ஆட் பண்ணேங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுட்டு இது வந்து அந்த சமோசா ஷீட்ஸில் வந்துட்டு நம்ம ஆனியனை ஃபில் பண்ணும்போது அதை பேஸ்ட் பண்ணுறதுக்கான பேஸ்ட்டுக்கு கொஞ்சம் மைதா மாவில் வந்துட்டு நான் தண்ணி கலந்து நான் வந்து வச்சுருக்கேங்க. அதை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன்.
வச்சுருக்கேன். தென் வந்து இப்போ சமோசா ஷீட் செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹாஃப் சைடு வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி 2 பக்கமும் எடுத்துக்கிட்டு தென் அது உள்ளே வந்து நம்மளோட ஃபில்லிங்ஸை வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு இந்த ஓரத்தில் நம்ம ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சமோசா ஷீட்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ ஆனியன் ஃபில்லிங்ஸ் எல்லாம் சமோசா சீட்ஸ்குள்ளிட்ட ஃபில் பண்ணி பேஸ்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு தென் ஆயிலை நல்லா லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்தால் சமோசா வந்துட்டு ரெடிங்க. அன்றைக்கி நாங்கள் வந்து சாஸோடு வந்துட்டு வித் டேஸ்ட்டோடு ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லாவே இருந்தது. இதில் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா ஒரு சில ஷேப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் வந்துட்டு நாங்கள் அதை திரட்டும் போது வந்துட்டு கரெக்டான ஷேப்ஸில் வந்துட்டு இது பண்ணாமல் விட்டுட்டோம். கொஞ்சம் லாங்காக வந்துட்டு நம்ம திரட்டி எடுத்துக்கிட்டோம், ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் லாங்காக வந்துட்டு திரட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா வரும். சமோசா ஷேப் வந்துட்டு கரெக்டாக வரும். பட் வீட்டில் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஷேப் கரெக்டாக வரணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தேவையில்லை. நமக்கு என்ன மிஸ்டேக் ஆகக்கூடாது அப்படின்னா சைடில் வந்துட்டு நம்ம ஓரங்களில் வந்துட்டு கேப் விட்டுட்டோம் அப்படின்னா ஆயில் வந்து அதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும், உள்ளே போயிடும். தென் வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த ஆயில் வந்து ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கேப்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா சமோசா வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுதுங்க. தேங்க்ஸ் ஃபார்